அண்ணாமலை பிறந்த நாள் தமிழ்நாட்டில் அங்கங்க பெருசா கொண்டாடினாங்க போன வருஷம். இந்த தடவை பாருங்க, அவரையும் வெளியில காணோம். மீடியாக்காரங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் யாருக்கு என்ன பண்ணாருன்னு கூட தெரியல. ஒரு சஸ்பென்ஸாவே ஓடிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழனை இவ்வளவு அவமானப்பட்டு டெல்லியில அவர் காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய் எடுத்துக்கோங்க, நேரா போனாரு, மோடியை சந்திச்சாரு, நிர்மலா சீதாராமன் மேடம் சந்திச்சாரு. தலை நிமிர்ந்த ஒரு தலைவனா அடுத்த தனி விமானம் ஏறி வந்து சேர்ந்தார். பார்த்தீங்களா, அதுதாங்க தமிழன். அண்ணாமலையை இப்படி வடநாட்டுக்காரங்க, அதாவது மோடியவே சொல்றாரு, இப்படி காக்க வைக்கிறது எல்லா தமிழர்களையும் காக்க வைக்கிற மாதிரி. அதுவும் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. இது மோடி பண்ற தப்பும் கூட. பாரதிய ஜனதா கட்சி எங்க பார்த்தாலும் தலைமைன்னு சொல்றாங்க இல்லையா, அது ஒரே கட்சினால காரணத்தினால தான் நான் கட்சி விட்டே வெளில வந்தாங்க. ஏதோ சின்னமா மாதிரி நடத்துறாங்க. எப்படி சின்னமா வீட்டை 2 பொண்டாட்டி இருந்தான்னு வச்சுக்கோங்க. முதல் பொண்டாட்டி வடநாட்டுக்காரங்க, 2வது பொண்டாட்டி தமிழ்நாட்டுக்காரங்க, அப்படிங்கிற மாதிரி தான் நடத்துறாங்க. இது அண்ணாமலைக்கும் நடந்திருக்குங்கிறதா மிக வருத்தம். ஆனா விஜய் நம்ம தமிழனோட புகழ தொலைநோக்கி நிறுத்தியிருக்கிறார். வாழ்க பாரதம், வளர தமிழ், ஒளியெடு தமிழகம்.